பிரதர், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குது பிரதர். ஓகே, தேங்க்யூ. நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்திய சூக்களாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஐந்தாம் உலக பேரரசு, ஃபிஃப்த் வேர்ல்டு எம்பையர். இதற்காக நம்ம ஜபத்தை ஜபத்தோட நம்ம ஆரம்பிச்சுட்டு நம்ம அந்த பாடத்துக்குள்ளாக போயிடலாம். ஆரம்ப ஜபமாக நம்ம பிரதர் ப்ரேயர் பண்றீங்களா பிரதர் நீங்க? நீங்களே பண்ணுங்க பிரதர். ஓகே. பரலோகத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பரலோகத்தின் தந்தையே, தகப்பனே, இன்றைக்கும் எங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து வழிநடத்த வந்திருக்கும் தகப்பனே, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தகப்பனே. இந்நாள் வரையும் கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி தகப்பனே. உங்களுடைய பூமிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் இந்நாள் வரையும் சந்தித்து வழிநடத்துவதற்காக ரொம்ப நன்றி நன்றி தகப்பனே. எங்கே என்ன நாமத்தினால 2-3 பேர் கூடியிருக்கீங்களோ அங்க நீங்க வாசம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த வசனத்துக்கு செய்வாக நாங்க சத்தியத்தை தியானிக்க இருக்கோம் தகப்பனே. நீர் தாமே எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்கிறோம் தகப்பனே. இந்த பாடத்தையும் இதைத் தொடர்ந்து அநேக பாடங்களையும் வந்து நடத்தி தரும்படியாக தாழ்மையுடன் கேட்கிறோம் தகப்பனே. கேட்கிற சத்தியத்தை அதன்படி வாழ எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். ஓகே, நம்ம கன்யூஸா வந்துட்டு நம்ம ஐ ஓப்பனிங் மீட்டிங்ல இருந்து ஹவு டு ஸ்டடி பைபிள் பார்ட் 1 பார்ட் 2, அப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டில் அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அப்புறம் தேர்ட் வேர்ல்டு சப்ஜெக்ட் மூன்றாம் உலகம் பார்த்து இப்போ கடைசியாக வந்துட்டு இப்போ கடைசியாக இல்லை, இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இப்போ ஃபிஃப்த் வேர்ல்டு எம்பையர், ஐந்தாம் உலக பேரரசு, இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அநேக பாடங்கள் வந்து கண்டிப்பா நம்ம நிறைய விஷயத்துல இருந்து விடுதலை ஆக்குதுன்றது நமக்கு நல்லாவே புரியுது. வசன ரீதியாக தான் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்துட்டு வரோம்ன்றது நமக்கு நம்மளால நிதானிக்க முடியுது. இதை தொடர்ந்து நம்ம ஐந்தாம் உலக பேரரசு சப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்றதை நம்ம குழப்பிக்க கூடாது. ஏன் இந்த டைட்டில் வச்சோன்றதை நம்ம இந்த பாடத்துல நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து எப்போது ஸ்தாபிக்கப்படும்? இதுதான் நம்மளோட கேள்வி. அதுக்கான பாடம் தான் நம்ம மூன்றாம் உலகம், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்ற டைட்டில நம்ம பார்த்தோம். மூன்றாம் உலகத்துல கிறிஸ்துவின் ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும், நித்தியத்துக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் இருக்கும்ன்றத நம்ம மூன்றாம் உலகத்துல நம்ம பார்த்தோம். மூன்றாம் உலகம் பாடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ கேள்வியை கேட்போம். எப்போது ஸ்தாபிக்கப்படும்? அதுக்கான விடையும் பார்க்க போறோம். பிளஸ் வந்து தேவ பக்தி உள்ள சந்ததி யார் மூலியமா வரப்போகுதுன்றது கடந்த பாடங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நோக்கி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றது ஒரு புரிதலோட நம்ம இந்த எல்லா பாடங்களையும் நம்ம போகலாம். இப்போ ஆஹ் கடந்த காலத்துல வந்துட்டு இஸ்ரேலின் ராஜாக்கள் வந்து
இஸ்ரேல்ல இருந்த ராஜாக்கள் டோட்டலா எவ்வளவு வருஷம் வந்து அரசாண்டாங்க அப்படின்றத நம்ம ஆஹ் பார்த்தோம்னாக்க, சவுல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நியாயாதிபதிகள் காலப்பகுதியில முடிஞ்ச முடிஞ்ச பிற்பாடு வந்து ராஜாக்கள் காலப்பகுதிகள் ஸ்டார்ட் ஆகும். அதுல சவுல் வந்து 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம். ஸோ இந்த ராஜாக்கள் வந்து 40 வருஷம். அதுக்கு தொடர்ந்து நிறைய ராஜாக்கள், சிடேக்கியா ராஜாக்கள் வரையும், ராஜா வரையும் சிதேக்கியா, இங்கிலீஷ்ல சிடேக்கியா. ஸோ அந்த அந்த ராஜா வரையுமே வந்து 513 வருஷங்கள் அரசாண்டிருப்பாங்க. அது நம்ம கால்குலேஷன் அப்புறமா பார்க்கலாம். ஸோ டோட்டலா வந்து 12 கோத்திரம், 2 கோத்திரம் 10 கோத்திரமா பிரிஞ்சது. யாரோட காலப்பகுதியிலனா சாலமன் ராஜா காலப்பகுதியில பிரிஞ்சது. ஆம், அவர் வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஆஃப் லைஃப் வந்து தேவனுக்கு பிடிக்காம நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாரு. அதனால தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். 2 கோத்திரம் 10 கோத்திரம் தனியா பிரிஞ்சிரும். புரியுதுங்களா? ஸோ அது சமாரியா ஆயிடும். 2 கோத்திரம் வந்து யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து வந்து சல்மனேசர், அசிரியா ராஜா வந்து முற்றுகையிடப்படுறாங்க. எப்பவுமே வந்து ஆஹ், முற்றுகையிடுதல் என்னன்னா, கம்ப்ளீட்டா அந்த சிட்டியை ஃபுல்லா, அதாவது ட்ரேட் எதுவும் பண்ண முடியாது, இம்போர்ட்டும் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ சோர்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிடுவாங்க. அதான் முற்றுகை இடுறது. இங்க வந்து பொருளாதார தடை தடை போடுறாங்கல்ல. ஸோ மேற்குலத்திய நாடுகள் அப்படி போட்டாதான் அவங்களுக்கு எந்த வித ரிசோர்ஸும் கிடைக்காது. அந்த மாதிரி ஸோ அஸ்ரே ராஜா வந்து முற்றுகையிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க கீழே இருக்கிறாங்க இவங்க. அப்ப அதுக்கப்புறம் அவங்களால சரியா வந்து தனிச்சையா செயல்பட முடியாது இஸ்ரேல் ஜனங்கள்னால. ஸோ அஸ்ரியா ராஜா வந்து டாமினேட் பண்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கோத்திரம் பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் வந்து சிறைப்பிடிச்சு போயிடுறாங்கன்றது வரலாறுலயும் இருக்கு, பைபிள்லயும் இருக்கு. பைபிள்ல இருந்து தான் நம்ம வரலாறு எங்க மேட்ச் ஆகுதுன்றது பார்க்கணும், ஹிஸ்டரி. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சல்மனீசர் முற்றுகை போட்டாரு. அதுக்கப்புறம் நெபுகாத் நேச்சார் பிடிச்சிட்டு போய் 2 கோத்திரத்தை பிடிச்சி போய் இஸ்ரேல நெருப்பிச்சு கொளுத்திட்டார். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த நம்ம பிக்சர் லிட்டரலா வந்து இஸ்ரேல் தேசம் வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? ஸோ டோட்டலா அந்த தாவீது வந்து பார்த்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்பட்ட அந்த தேவாலயம் அவரோட பீரியட்ல கட்ட முடியாது. ஏன்னா அந்த அவரோட டைம்ல நிறைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தேவன் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சாலமன் ராஜா இன்ஃப்ளூயன்ஸ்ல தேவன் வந்து தேவனுடைய அவரோட ஆலயத்தை கட்டுறதுக்கு பர்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு தாவீது ராஜா. அதை வைத்து ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஆலயம் எல்லாமே நான் அப்படியே நாசம் பண்ணிட்டாரு. யாருன்னா நெபுகாத் நேச்சார். நெருப்பு வச்சு கொளுத்தி போட்டார். சிட்டியே அழிஞ்சிடுச்சு. ஸோ அசிரிய ராஜா வந்து அந்த முற்றுகையை போட்டது. ஆல்ரெடி வந்து 10 கோத்திரம் வந்து ஆஹ், உலக பரிகாரமா சமாரியா நாடா ஆயிடுச்சு. உலகத்தோட கலந்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் சல்மனேசர் முற்றுகை போட்டாங்க. அது ஒரு செம அடி. அடுத்து நெபுகாத் நேச்சர் வந்து முற்றுகை போட்டதும் இல்லாம அங்க இருக்கிற ஞானவான்கள் எல்லா ஜனங்களையும் வந்து அவங்க தேசத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல போனவங்க தான் தானியலோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவரோட பேலஸ்ல ஞானவான்கள் மட்டும் பக்கத்துல வச்சுப்பாரு. அப்புறம் அப்புறம் பேலன்ஸ் எல்லாமே எரிச்சிட்டாருன்றதை நம்ம பாக்குறோம். அடுத்து இது வந்து டோட்டலா வந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் 70 வருஷம் வந்து சிறையிருப்புல இருக்கு. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்காது. வேற ஒரு தேசத்துல பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அந்த தேசத்துல தான் இருந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஸோ அது வந்து 70 வருஷம் சிறையிருப்பு பார்க்குறோம். ஆஹ் அடுத்து வந்து ஒரு ஒரு முக்கியமான சாப்டருக்குள்ள போக போறோம். இது இது இங்கிருந்தா வந்து
ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். தானியேல் 1 அதிகாரம் 6 வசனம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். எங்கன்னா நேபுகாத் நேச்சர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 2 கோத்திரத்துல புடிச்சிட்டு வந்த ஜனங்கள் அவரே வந்து எவாலுவேட் பண்ணி அவரே ஸ்கிரீனிங் பண்ணி யார் வந்து இதுல நல்ல ஞானவான்களா இருக்கிறாங்க, புத்திசாலியா இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து பக்கத்துல வச்சுக்கக்கூடிய அதாவது அட்மின் அப்படி சொல்லலாம், அஃபிஷியல்ஸா முக்கியமான அரசாங்க ரீதியில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பொறுப்புகள் கொடுத்து அவங்கள வச்சு வேலை வாங்குறதுக்கும் ஆஹ் உயர் பதவி அப்படி சொல்லலாம், ஹையர் அஃபிஷியல்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பதவிகளில் இப்படி வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து நிபுகாத் நேச்சர். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக அவரோட கேரக்டரே அப்படிதான், ஞானவான்களை நல்லா தேடி கண்டுபிடிச்சு அவரோட பேலஸ்ல வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து கண்ட்ரி ரன் பண்றதுக்கும் வச்சுப்பார். இப்பேற்பட்ட ஒரு ஞானமுள்ள ராஜா தான் நிபுகாத் நேச்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ராஜ்யத்தை தான் 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எகிப்து இருந்தது, அதுக்கு முன்னாடி சில ராஜ்யங்கள் இருந்தது. இதுதான் வந்து இருக்கிற ராஜ்யங்களே பவர்ஃபுல்லான ஒரு ராஜ்யமா இருந்தது பூமியிலேயே. ஸோ அதுதான் வந்து இவங்க 5வது உலக பேரரசு அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? தானியேல் 1 அதிகாரம் 20 வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஏன்னா அவங்க அவங்க கண்ட்ரில, அவங்க தேசத்துல நிறைய ஞானவான்கள் இருந்திருக்காங்க, சாஸ்திரிகள் இருந்திருக்காங்க, ஜோசியர்கள் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? பட் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு இவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட 10 மடங்கு வந்து சாமர்த்தியமா இருந்திருக்காங்க, ஞானவான்களா இருந்திருக்காங்க, தனித்தன்மை வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள். புரியுதுங்களா? பின்னாடி பேக்ரவுண்ட்ல தேவன் தான் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். தானியேல் 1 அதிகாரம் 17 வசனத்தின் படி இவங்க இந்த 4 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். புரியுதுங்களா? அந்த 3 பேரும் வந்து சாமர்த்தியக்காரங்க தான், ஞானத்திலும் அறிவிலும் எல்லாத்திலும். பட் அதை விட ஒரு டாப் லெவல்ல யார் இருக்கிறாங்கன்னா, ஞானத்திலையும் சரி, அவரோட பேச்சிலையும் சரி, அவரோட திறமையிலையும் சரி, புரியுதுங்களா, டாப் லெவல்ல யார் இருந்திருக்கிறாங்கன்னா அதுவும் 10 மடங்கு. அதாவது அவங்க தேசத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் கம்பேர் பண்ணும்போதும் அந்த தானியலோட நண்பர்கள் கம்பேர் பண்ணும்போது இவர் தான் டாப் லெவல்ல இருந்திருக்காரு. அதாவது ஞானத்துல, அறிவுல. புரியுதுங்களா? தரிசனங்களையும் தெரிஞ்சுட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுல, அதுக்கு பொருள் கொடுக்கறதுல இவர் இவர் மாதிரி யாரும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அறிவுள்ள ஒரு மனுஷன் தான் தானியேல். இவர்களுக்கு அந்த அந்த அளவுக்கு அபிரோதமான ஞானத்தை கொடுத்தவர் பிதாவாக தேவன். ஸோ இதுதான் இவங்களுடைய பேக்ரவுண்ட். இப்போ நெபுகாத் நேச்சார் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ராஜா வந்து நெபுகாத் நேச்சார் ராஜா வந்து எப்படி எப்படிப்பட்ட ராஜான்றது பார்த்தோம்னாலும் ஒரு புத்திசாலியான ராஜா, ஞானமுள்ள ராஜா, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிங் இவர். புரியுதுங்களா? அந்த டைம்ல ஸோ அவருடைய பேலஸ், அவர் பேலஸ் குறித்து கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். எல்லாத்துலயும் அவருடைய ஞானம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம தானியேல் 2 அதிகாரம் 47 வசனத்தை படிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை
வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஏன்னா அவருக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கும், அதை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த சொப்பனத்துக்கு இவர் பதில் சொல்லியிருப்பாரு. தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இவர் சொல்லிட்டாரு ஜெபத்தோட. அதுக்கு அவர் வந்து சாட்சி சொல்றாரு, விட்னஸ் கொடுக்குறாங்க. ஆஹ் என்ன சொல்றாருன்னா, தேவர்களுக்கு தேவனும், ஃபர்ஸ்ட் பாருங்க, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார். ஸோ அவரோட ஒரு புறஜாதி ராஜா வாயிலிருந்து வர்றது வந்து உண்மையிலே அதிசயம், ஆச்சரியம். தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்பட்டதுனால ஒரு தேவனை தெரியாத அறியாத ஒரு ராஜா வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அங்க வந்து தேவனுக்கு மகிமைப்படுத்துற மாதிரி தான் தானியலும் சரி, தானுடைய நண்பர்களும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படி இருந்திருக்குன்றது நம்ம இந்த வசனங்கள் மூலியமா தெரிய வருது. அடுத்து பாபிலோனோட ராஜா, பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சர், அவருடைய அரண்மனை வந்து பேலஸ் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இன்றைய காலகட்டத்துல கூட இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு ஆர்கிடெக்ட் அதுல எவ்வளவு அட்வான்ஸா போனாலும் சரி, இந்த மாதிரி இந்த லெவல்ல இந்த ஒரு கிளாஸ்ல வந்துட்டு பில்ட் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? ஏன்னா பாபிலோன் டைனாசிட்டி, பாபிலோன் பேலஸ் வந்து அதுல வந்து ஒரு தொங்கும் தோட்டம் இருந்திருக்கு. அது எப்படி பில்ட் பண்ணாங்க, அது எப்படி பண்ணாங்கன்றது தெரியல. ஸோ அப்பவே வந்து டெக்னாலஜி இருந்திருக்குன்றது நமக்கு இதுல இந்த பாடத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது. புரியுதுங்களா? ஸோ இப்பதான் அப்படியே பயங்கர டெக்னாலஜி இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம், அது உண்மைதான். ஆனா அப்பவே வந்து ஒரு பயங்கரமான டெக்னாலஜில பேலஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் தொங்கும் தோட்டமா இருந்திருக்கு. அந்த பேலஸே ஒரு தோட்டமா இருந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸை கட்டின ராஜா தான் நேபுகாத் நேச்சர். ஸோ இப்படி அதோட நம்மளால நம்மள எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து ஆஹ், ஒரு இந்த இந்த இமேஜ் மூலமா நம்ம பார்க்கலாம். இது வந்து ரைட்னா வந்து ஈராக் தேசத்துல இருக்கு, அதோட அதோட அச்சடையாளங்கள் எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கணிப்போட இந்த இமேஜை வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது சுத்தி வந்து ஐப்ராத் நதி, யூப்ரட்டஸ் நதி. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பா இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சிட்டி சுத்தி இந்த பேலஸ், அதுல சிட்டிஸ், வீடுகள், ரெசிடென்ஷியல் ஏரியா இருந்திருக்கும். மெயினா வந்து பேலஸ். இது சுத்தி வந்து யூப்ரட்டஸ் நதி. ஸோ அவங்களுக்கு தேவையான வாட்டர் ரிசோர்ஸஸும் வந்து உள்ள போகும், யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் வந்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு ராஜ்யம் தான் இந்த பாபிலோன் ராஜ்யம். புரியுதுங்களா? இப்போ அந்த அந்த ஈராக் அந்த இதுல தான் இருக்கு, அந்த லொகேஷன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நியோ பாபிலோனியன் எம்பையர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஈராக், சிரியா இந்த தேசத்துல தான் வந்து இந்த ராஜ்யம் வந்து இந்த பாபிலோன் டைனாசிட்டி, பாபிலோன் பாபிலோனிய பேரரசு வந்து இருந்திருக்கு அப்படின்றது ஒரு ப்ரூஃப். ஸோ இங்க வந்து மெயினா அவருக்கு வந்து வந்த சொப்பனம் தான் வந்து அவரோட டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு அவரோட லைஃப்ல. அதுக்காக நிறைய வந்து அங்க இருக்கக்கூடிய ஞானவான்கள் சொப்பனத்தை வந்து தெரிவிக்கக்கூடிய, பொருள் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் எதிர்பார்த்த அந்த பதில் வந்து கிடைக்கல. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். தானியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆக்சுவலா ஒரு கனவுல ஒரு சிலை வந்திருக்கு.
அதற்கான பொருள் தான் வந்து இப்போ யார் கொடுக்க போறாங்க, அதோட மீனிங் என்ன, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த பாடங்கள் இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆசீர்வாதமான வந்து ஒரு தெய்வன் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. புரியுதுங்களா? நெபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நெபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இப்போ இவர் கண்ட சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்தினால இவருடைய ஆவி கலங்கி தூக்கமே போயிடுச்சு. ஒரு ஒரு கனவு வந்தாலும் வந்தது, அவருக்கு அந்த தூக்கமே வரல. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு கனவு வந்து அவரோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுருக்கு. அது என்ன, அது என்ன மாதிரி கனவு, அந்த கனவு ஏன் வந்தது, அந்த கனவுக்கான அந்த கனவுல வந்த சிலை ஒன்னொன்னு ஒவ்வொரு மெட்டீரியல்ல இருக்கும் பாருங்க. கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, அயனு, இந்த டைப்ல தான் அந்த மெட்டீரியல் இருக்கும். அது ஒரு சிலை. அது வந்து நெபுகாத் நேச்சர் சிலை தான் அது. பட் ஆனா இந்த சிலை வந்து ஏன் இந்த மெட்டீரியல்ல இருக்கு, அதோட மீனிங் என்ன? அப்புறம் ஒரு கல் வந்து பாதத்துல வந்து அடிக்கும். அடிச்ச உடனே அதெல்லாமே சதறி உடைஞ்சிரும். ஸோ அந்த கல்லுன்னா யாரு, ஸோ அது எந்த டைம், இதெல்லாமே தான் இந்த கனவுல வந்து ஒரு க்ளூ. ஸோ இந்த பொருள், இந்த என்னோட சொப்பனத்துக்கான பொருள் யார் கொடுப்பாங்க, என்னோட சொப்பனத்துக்காக, என்னோட ட்ரீம்காக யார் இந்த மீனிங் கொடுப்பாங்க, யாரால கொடுக்க முடியும்? ஸோ அங்க இருக்கக்கூடிய சகல சாஸ்திரிகள், ஞானவான்கள், சொப்பனத்தை தெரிவிக்கக்கூடிய ஜோசியர்கள் எல்லாருமே கூப்பிட்டு வர விழிச்சோம். அங்க எதுவும் வேலைக்கு ஆகல. புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்குறோம் தானியேல் 2வது அதிகாரம் 11வது வசனம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்கள் ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். புரியுதுங்களா? அங்க இருக்கக்கூடிய அவரு யார் இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தாரோ அவர்களாலே கூட இங்க ராஜாவோட சொப்பனத்துக்கான ட்ரீமுக்கான அர்த்தம் வந்து இங்க கொடுக்க முடியல. என்ன சொல்றாங்கன்னா, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்கள் ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். யாரும் அப்படி இல்லை அப்படின்னு இங்க கன்ஃபஸ் பண்றாங்க. அடுத்து தானியேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய ராஜ்யத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இங்க பாருங்க, இங்க வந்து அவரு தன்னைத்தான் தாழ்த்தி எல்லாரோடய நான் தான் ஞானவான் அந்த மாதிரி சொல்லாம, பெருமையா சொல்லாம தன்னைத்தான் தாழ்த்தி, இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ராஜாக்கு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் வந்து தெரியணும். அதுதான் இங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். வேற எதுவும் இல்லைன்றது இங்க வந்து அழுத்தம் திருத்தமா இங்க பதிவு பண்றாங்க. உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ஸோ அதனால ராஜாவுக்கு இப்போ அர்த்தம் தேவைப்படுது. அதனால எனக்கு இப்போ வெளியாக்கப்பட்டிருக்கு இந்த மறைப்பொருள் அப்படின்றத இங்க ஓப்பனா கன்ஃபஸ் பண்றாரு. புரியுதுங்களா? தானியேல் 2வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 33. இங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவர் பார்த்த சிலை, அவரு ட்ரீம்ல பார்த்த ஒரு அந்த ஒரு சிலை வந்து அந்த ட்ரீம்ல வந்து அவர் வந்து ஒரு சிலை தான் பார்த்திருக்காரு, வேற எதுவும் பார்க்கல. அந்த ட்ரீம்ல வந்து சிலை மட்டும்தான் வந்திருக்கு. அந்த சிலை வந்து தலை பகுதி மட்டும், அந்த சிலைன்றது நெபுகாத்நேச்சாருடைய சிலை தான். அவர்தான் அவர்தான் அந்த சிலையே.
ஆனா ஒண்ணு ஒரு ஒரு மெட்டீரியல்ல இருக்கு. தலை வந்து கோல்ட்ல இருக்கு, பசும்பொன்னு இருக்கு. அடுத்து வந்து அந்த உடம்பு மட்டும் சில்வர்ல இருக்கு. அடுத்து அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கீழே அந்த முட்டி வரையும் அந்த பகுதி மட்டும் வெண்கலத்துல இருக்கு. அடுத்து வந்து அந்த கால் பகுதி மட்டும் இரும்புல இருக்கு. அடுத்து அந்த பாதம் வந்து பாதி இரும்பு பாதி களிமண் இருக்கு. அயனும் மண்ணும் கலந்து அப்படி களிமண் கலந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ராஜா வந்து நெபுகத் ராஜா வந்து பார்த்த ஒரு சிலை தான் வந்து அவர் ட்ரீம்ல பார்த்த சிலை தான் வந்து இது. இந்த டைப்ல தான் பார்த்திருக்காரு. புரியுதுங்களா? ஸோ தானியேல் 2வது அதிகாரம் 34வது வசனம். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. சோ இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்படி அப்படி அந்த கனவுல வந்து அந்த சிலை வந்ததுமே அதை பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளில் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து உடைஞ்சி பெயர்ந்து அந்த சிலை அந்த சிலையோட களிமண்ணாகிய அந்த பாதங்க இருக்குல்ல, இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு பாதம் இருக்கு பாருங்க, அங்க வந்து அடிச்சு நொறுக்கி போடுது. அது எல்லாம் டாப்ல இருந்து கால் வரையும் எல்லாமே ஆஹ் அப்படியே செதறிடுச்சு. புரியுதுங்களா? சோ அதான் இந்த வசனம் சொல்லுது. தானியேல் 2வது அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போர் அடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. பாத்தீங்களா? கோடை காலத்தில் போர் அடிக்கிற அந்த களத்துல இருக்கிற மாதிரி பறந்து போகிற பதரை போல் ஆயிடுச்சு. கோடை காலத்துல நம்ம அந்த விளைஞ்ச நெற்பயிரை வந்து அந்த செடியை வளர்ந்த செடியை வந்து நம்ம எப்படி போர் அடிப்போம்ல, அது அந்த மாதிரி ஆயிடுச்சான். பதர் மாதிரி ஆயிடுச்சான். அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு இடமும் கிடைக்காத மாதிரி அதை அடித்து கொண்டு போயிடுச்சு. அந்த சிலைய ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. ஆனா அந்த கல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்றுன்றது வசனம் சொல்லுது. அதாவது ஒரு கல் வந்து இடிச்சு அது சில்லற மாதிரி அப்படியே செதறி போய், எக்ஸாம்பிள் போர் அடிக்கிற அந்த காலத்துல இந்த வளர்ந்த நெற்பயிரை வந்துட்டு அடிப்பாங்களோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு இடமும் கிடைக்காத அளவுக்கு போயிடுச்சு. அந்த கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரம்பிடுச்சான். புரியுதுங்களா? இதுதான் வந்து ராஜா கண்ட கனவுல ஒரு சிலை வந்திருக்கு. அந்த கனவுல அதுக்கும் ஒவ்வொரு தலை, உடம்பு, இடுப்பு பகுதி, கால் பகுதி, பாத பகுதி வந்து ஒன்னொன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு ஒரு மெட்டல்ல இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து அப்புறம் வந்து ஒரு கல் வந்து அந்த கால் பகுதியில அடிக்குது, அது அப்படி செதறி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த கல் வந்து பூமி நிரப்பிடுச்சு. இதுதான் நீங்க பார்த்த கனவு ராஜாவே அப்படின்னு அவர் கனவுல வந்தது. இவரு தத்ரூபமா இதுதான் நீங்க ட்ரீம்ல பாத்தீங்கன்றது ஓப்பனா கன்ஃபஸ் பண்றாரு. தானியேல் 2வது அதிகாரம் 36வது வசனம். சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே நீங்க பார்த்த ட்ரீம் இதுதான், நான் அதை சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நான் உங்களுக்கு அதோட அர்த்தத்தை நான் இப்ப கொடுக்க போறேன், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றேன். புரியுதுங்களா? இதற்கான மறைப்பொருள் வந்து இப்போ பார்க்க போறோம். தானியேல் வந்து சொல்ல போறாரு. தானியேல் 2வது அதிகாரம்
8வது வசனம். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். இங்க யார அட்ரஸ் பண்றாருன்னா, தேவன் இங்க வந்து வெளிப்படுத்துறாரு. மறைப்பொருள்களை தேவன் இங்க வெளிப்படுத்துறாங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்கும்ன்றது ராஜாவாகிய உங்களுக்கு, நேச்சருக்கு தேவன், பரலோகத்துல இருக்க தேவன் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இங்க வந்து தேவனை தான் இங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க. உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், நீங்க கண்ட ட்ரீம் படுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்த ட்ரீம், அந்த ட்ரீமுக்கான அர்த்தம் என்னவென்றால், எனக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு, அது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்றாரு. புரியுதுங்களா? தானியேல் 2வது அதிகாரம் 37வது வசனம் முதல் 44வது வசனம் வரை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து இந்த குறிப்புகள் நீங்க வந்து எடுத்துக்கணும். பாடத்தை கேட்ட பிற்பாடு நீங்க அதை வந்து நீங்க ரிசர்ச் பண்ணிக்கோங்க. எல்லா வசனமும் பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். பசும்பொன் வந்து பாபிலோன் ராஜ்யம். கோல்டு வந்து பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கும். புரியுதுங்களா? சில்வர் இந்த உடம்பு பகுதி, தலையில இருந்து, அதாவது அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த இடுப்பு பகுதி வரையும் வெள்ளி, சில்வர்ல இருக்கு. அது எந்த ராஜ்யத்தை குறிக்கும்னா மேதோ பர்ஷியா ராஜ்யம் குறிக்கும். பாபிலோன் ராஜ்யம் வீழ்ந்த பிறகு, பாபிலோன் ராஜ்யம் உடைஞ்ச பிறகு மேதோ பர்ஷியா ராஜ்யம் வருது. புரியுதுங்களா? அந்த கனவு தான் இப்போ ஃபைனலா ஒவ்வொரு ராஜ்யம் உடைஞ்சு 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 கடைசியில கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும் அப்படின்றதான் இந்த கனவு. இந்த கனவுக்கான பொருள் யாருக்குமே தெரியல, தானியேலை தவிர யாருக்குமே தெரியல. தேவன் எனக்கு சொன்னாங்க அது உங்களுக்கு சொல்ல சொல்லி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இங்க விளக்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? வெண்கலம், கிரேக்க சாம்ராஜ்யம். புரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும், கிரேக்க சாம்ராஜ்யம் ஒரு ஒரு பூமியிலேயே ஒரு ஃபேமஸான ராஜா. உங்களுக்கே தெரியும், அலெக்சாண்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த ராஜ்யம், அதுக்கு முன்னாடி கோரேஸ் ராஜா இருந்தாங்க, அது மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சைரஸ்ன்னு சொல்லுவாங்க, சைரஸ் கிங் சைரஸ். அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், இது யாருன்னா அலெக்சாண்டர் த கிரேட். புரியுதுங்களா? அடுத்து வந்து இரும்பு, இந்த அயன் மெட்டலை பாக்குறோம், இரும்பு. புரியுதுங்களா? இது வந்து ரோம சாம்ராஜ்யம், இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ரோம சாம்ராஜ்யம். இப்போ நம்ம ஒண்ணுன்னா பார்த்துட்டு இருக்கோம். கோல்டுனா பாபிலோன், வெள்ளினா சில்வர் மேதோ பர்ஷியா, வெண்கலம்னா கிரேக்க சாம்ராஜ்யம், அதாவது அலெக்சாண்டர் த கிரேட். அடுத்து இரும்பு, ரோம சாம்ராஜ்யம். அடுத்து பாதி இரும்பு பாதி கலம். இது என்ன பிரதர், இது எப்படி இருக்கே, வித்தியாசமா இருக்கே. இதுக்கும் நம்ம பொருள் நம்ம பார்த்துடலாம். நாம் இருக்கும் காலம் அதான் அது, நாம இருக்கக்கூடிய காலம் தான் அது. புரியுதுங்களா? ரொம்ப குழப்பம் தான். இப்போ இருக்கக்கூடிய காலம் தான் அந்த பாதி இரும்பு பாதி களிமண். இதுதான் பிரதர் சிஸ்டர்ஸ், இதை தான் அவர் வந்து கனவா வந்து அவர் கனவுல வந்த ஒரு சிலை. இதுக்கு அதுவும் இல்லாம அவரோட சிலையே தான் வந்திருக்கு, அவரோட உருவத்திலே தான் அந்த சிலை வந்திருக்கு. இது வந்து அவருக்கு தெரியல, யார் கேட்டாலும் தெரியல. ஸோ தானியேல் தவிர வேற யாருக்குமே தெரியல. ஸோ இதற்கான பொருள் வந்து இதுதான் அப்படின்றது கிளியர் கட்டா வந்து சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? பசுமொன்னா பாபிலோன், வெள்ளினா மேதோ பர்ஷியா, வெண்கலம்னா, அதாவது மேதோ பர்ஷியா மேதோ பர்ஷியா சாம்ராஜ்யம் ஒரு டைனாசிட்டி இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து அந்த டைனாசிட்டி உடைஞ்சி, அந்த ராஜ்யம் உடைஞ்சி
கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்க கிங்டம் வந்திருக்கு, அலெக்சாண்டர் த கிரேட். அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம், இரும்பு. அதுக்கப்புறம் நாம இருக்கக்கூடிய காலப்பகுதி, இரும்பு, பாதி இரும்பு பாதி கலிங்கம். புரியுதுங்களா? அதுதான் வந்து யுனைடெட் நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஆஹ் தானியல் 2வது அதிகாரம் 44வது வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கும் விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ல 193 நாடுகள் ஐக்கியமாயிருக்கு. புரியுதுங்களா? பட் இது உருவாக்கப்பட்டது எக்ஸாக்டா இந்த நாடுகள் தான் அது பொருந்தும். ஸோ அந்த ஒரு கல் வந்து இங்க வந்து கீழே வந்து படம், இந்த சிலை எல்லாம் உடையும், இந்த பாதமும் வந்து உடையும். புரியுதுங்களா? ஸோ அந்த அது எல்லாமே இது என்னன்னு பார்ப்போம், ராஜ்யங்கள். ஸோ அந்த அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அது வந்து அந்த பாதங்கள் களிமண், அதாவது அந்த பாதங்கள் வந்து களிமண்ணும் இரும்பும் கலந்த அந்த பாதங்கள், அது வந்து யுனைடெட் நேஷன் சொல்றோம். இது மேல வந்து அந்த கல் வந்து அடிக்கும் போது எல்லாம் சிதறடிக்கும், சிதறி போயிடும், சிதறி போயிடும், உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கல் வந்து பூமி முழுவதும் நிரப்பிடும். இது மேல வந்து விழும், அடி செம்ம அடி விழும். அதான் இந்த வசனம் மூலியமா பாக்குறோம், நொறுக்கி நிர்மூலம் ஆயிடும். அந்த கல் வந்து பூமி முழுவதும் நிரப்பப்படும், அது என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்றத நம்ம வசனம் மூலமா பாக்குறோம். புரியுதுங்களா? அது எதுனா கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த கல்லு வந்து அங்க வந்து அடிக்கும், எல்லாமே உடையும், கால்ல இருந்து தலை வந்து எல்லாமே உடையும். அது அந்த உடைக்கிற வேலை, அந்த கல்லு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த கல்லு எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தான் குறிக்குது. அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து உடைச்சிரும். கடைசியா வந்து அந்த ஐக்கிய நாடுகள் ஐக்கியமா வந்து குளோபலைசேஷன், இப்போ ஒவ்வொரு நாடும் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு, ஒவ்வொரு நாடுமே டிபெண்ட் ஆகி தான் இருக்கு. புரியுதுங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆயில், அதுல இருந்து வரக்கூடிய பெட்ரோல், டீசல், கெரோசின், நம்ம டெய்லி யூசேஜஸ் பயன்படுத்துறோம் கிச்சன்ல, கேஸ், எல்லாமே வந்து ஒவ்வொரு நாடும் வந்து தற்சார்புமயமா இல்லாம ஒவ்வொரு நாடும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ மெஜாரிட்டியா மிடில் ஈஸ்ட் ஆயில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். மற்ற ஃபேக்ட்ரிஸ், ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாமே சேர்ந்து குளோபலைசேஷனா இருக்கும். புரியுதுங்களா? இங்க வந்து அடி விழுது இந்த நாடுகள் மேல, ஐக்கிய நாடுகள் மேல, இரும்பும் களிமண்ணுமா இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மேல இந்த கல்லு வந்து பட்டு அப்படியே உடையுது. அப்படியே கிறிஸ்துவின் ராஜ்யம் கிராஜுவலா ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் அந்த கல், அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் அந்த கல். அந்த கல் பூமி எங்கும் நிரப்பிற்று. புரியுதுங்களா? ஸோ நிரப்பிற்று மீன்ஸ் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமி முழுவதும் நிரம்பி இருக்குது அப்படின்றது பார்க்கும். அதுதான் இந்த வசனத்துக்கான, சாரி, அந்த சிலைக்கான கருப்பொருள். இதுதான் வந்து நெபுகாத் நேச்சர் பார்த்தாங்க. இதுக்கான பொருள் தான் வந்து சிலையும் பார்த்துட்டு அந்த சிலைக்கான பொருளை வந்து தேவன் கொடுத்தாங்க. அதை தான் வந்து நெபுகாத் ராஜாவுக்கு தெரிவிச்சார். புரியுதுங்களா? ஸோ அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். ஏன்னா அற்பமா எண்ணப்பட்ட மத்தியில யாரு வந்து அற்பமா என்ன, யாரால
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அற்பமா எண்ணப்பட்டிருக்கான். அவர் இருந்த காலப்பகுதியில ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல முதலாம் வருகையில் இஸ்ரேல் தேசத்துல யூதர்கள் மத்தியில பரிசேயர்கள் சதுசேயர்கள் பண்ணாத சேட்டைகள் கிடையாது, பண்ணாத அட்டூழியங்கள் கிடையாது. அவ்வளோ கிரிட்டிசிசம், அவ்வளோ ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒரு அவர் தான் வந்து மூளைக்கு தலைக்கல்லானவர். புரியுதுங்களா? அவர் தான் தலைக்கல்லே. அவர் அப்பேற்பட்டவர் தான் தள்ளியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையுமாய் ஆயிற்று. ஒரு வீடுனா இந்த வீடுக்கு தலைக்கல்லே வந்து இருக்கும். இந்த தலைக்கல்லே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தான் தள்ளியிருக்காங்க. தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல்லு தான் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிடுச்சு. அந்த கல் வந்து ம- அந்த ராஜ்யத்தை எல்லாமே உடைச்சு நொறுக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அவர் தான் முளைக்கல், டாப் ஸ்டோன், டாப் கார்னர் ஸ்டோன். புரியுதுங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற மாளிகையும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். புரியுதுங்களா? ஒரு ஒரு தேவாலயம். இப்ப அந்த 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 இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேலை வந்து ஒரு வீடாவும் கம்பேர் பண்ணலாம். அந்த தேவாலயம் எடுத்துக்கிட்டா அதுக்கு தலைக்கல் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தான். அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறவங்களுக்கும் அவர் தான் தலைக்கல் தான். அவர் தான் எப்பவுமே டாப் ஸ்டோன் தான், டாப் கார்னர் ஸ்டோன். புரியுதுங்களா? சோ இங்க பேதுரு மூலியமா அங்க பாக்குறோம். பேதுரு சொன்ன வசனங்கள் மூலமா நம்ம பாக்குறோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர். புரியுதுங்களா? ஸோ இவர் தான் வந்து முதன்மையானவர். இவர் தான் வந்து டாப் ஸ்டோன் அப்படின்றது பார்க்கும். புரியுதுங்களா? ஏன்னா இவர் வந்து மனுஷரால் தள்ளப்பட்டதாகினும், ஏன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் தான் வந்து தேவனால டைரக்டா தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கக்கூடிய ஜீவனுள்ள கற்களா வந்து இருக்கிறார். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், அதாவது நாம அவர்கிட்டதான் நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட தான் நம்ம சேர்ந்திருக்கோம். புரியுதுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன். அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறார். ஸோ நான் எப்படி ஜெயங்கொண்டு இந்த சாதகமற்ற சூழல, பூமி என்கிற சாதகமற்ற சூழல எப்படி நான் வந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து சாத்தியம் பண்ணணும், சத்தியத்தின்படி வாழ்ந்து ஒண்ணுமே வந்து ஒரு ஒரு எழுத்து வசனம் பிசகாமல் அவர் வாழ்க்கையில வந்து பிரதிபலிச்சு ஜெயம் கொண்டாரோ, அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில அவருக்கு எதுவுமே ஃபேவர் இல்லை,
எல்லாமே வந்து அன்ஃபேவர் தான் அவர் இருக்கும்போது, பூமியில இருக்கும்போது. புரியுதுங்களா? அவர் பிறந்ததுல இருந்து சரி, சாகும் வரையும் சரி, நாமளாவது நல்ல இடத்துல பிறந்திருக்கோம். நல்ல ஒரு ஆஹ், சுற்றுச்சூழலோட ஹாஸ்பிட்டல்ல நல்ல இடத்துல பிறக்கணும், நல்ல இடத்துல தூங்கி இருக்கோம். புரியுதுங்களா? அவர் அப்படி கிடையாது. எல்லாமே சாதகம், சாப்பாடா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் எல்லாமே, காற்று, உணவு, மனிதர்களுடைய பேச்சு வழக்கங்கள், எல்லா இடத்துலயும் மாசுபட்டிருக்கு. புரியுதுங்களா? சோ இப்போ ஒரு, ஏன்னா ஒரு பரிபூர்ண மனுஷன், சாதக மாசுபற்ற, மாசு இருக்கக்கூடிய, பொல்யூஷன் இருக்கக்கூடிய பொல்யூட்டட் ஏரியால, இப்ப சென்னை பொல்யூட்டட் ஏரியா தான், டெல்லி பொல்யூட்டட் ஏரியா தான். ஸோ இந்த மாதிரி பொல்யூட்டட் ஏரியால பரிபூர்ணமான மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால அனுதினமும் வந்து சாதகமற்ற சூழ்நிலை தான். ஸோ அந்த மாதிரி சாதகமற்ற சூழ்நிலை ஜெயம் கொண்டு எப்படி போனாரோ அந்த மாதிரி நாமளும் இந்த சாதகமற்ற சூழ்நிலையில அவரை போலவே ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொண்டுட்டோம்னா, இங்க பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் தான் இருக்கு பாருங்க. எவனும், அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்யும். எந்த அளவுக்கு வந்து இடம் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 பாக்குறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். புரியுதுங்களா? நம்மளிடத்துல எவ்வளவு அன்பு கூர்ந்து அவரோட ரத்தத்தினால வந்து நம்மள பாவங்களை கழுவிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆஹ் ஆண்டவருக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து ராஜாக்களும் ஆசிரியமாக்கின அவருக்கு நம்ம மகிமையும் வல்லமையும் வந்து என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்றென்றைக்கும் நம்ம அவரை வந்து துதித்து பாடணும்ன்றது பாக்குறோம், மகிமைப்படுத்தணுன்றது பார்க்கணும். புரியுதுங்களா? பாபிலோன் என்னென்ன தரிசனங்கள் வந்தது, அதுக்கு என்ன பொருள் கொடுத்தாங்கன்றது இப்போ சோஃபார் பார்த்துட்டு வரோம். புரியுதுங்களா? தானியேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் அதன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். அடுத்த ஒரு ராஜா, பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே, அடுத்த ஒரு ராஜா இங்க வராங்க பாபிலோன்லே. தானியேல் ஒரு சொப்பனத்தையும் அதன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியலுக்கு ஒரு ட்ரீம் கிடைக்குது. அது வந்து அந்த ட்ரீமை வந்து எழுதி வச்சிருக்காரு, குறிப்பு பண்ணி வச்சிருக்காரு. இது இந்த என்ன ட்ரீம்ன்றத எழுதி வச்சுக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ அந்த ட்ரீம்ல வந்தது வந்து இதுதான், அந்த ட்ரீம்ல வந்திருக்கு. இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான் அவருக்கு அந்த ட்ரீம்ல வந்திருக்கு. புரியுதுங்களா? அதை குறிச்சுதான் நம்ம இப்ப பார்க்கணும். தானியேல் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். சோ அந்த 4 விதமா இருக்கக்கூடிய மிருகங்கள் கனவுல வந்திருக்கு. அத வந்து எதை கம்பேர் பண்ணுது? தேவன் வந்து அந்த மிருகங்களை கனவுல வர வச்சு எதுக்காக அந்த வித்தியாசமான மிருகங்களை வர வச்சு தேவன் என்ன இங்க பொருள் கொடுக்க போறான்? அதான் இங்க வசனம் பாக்குறோம். எழும்புகிற 4 ராஜாக்கள். அந்த 4 பெரிய மிருகங்கள் வந்து பூமியில எழும்புகிற 4 ராஜாக்களாம். அது என்னன்றது நம்ம இப்ப பார்த்துடலாம். புரியுதுங்களா? தானியேல் 7வது அதிகாரம் 4வது வசனம். முந்தினது, இப்போ ஒரு மிருகம், 4 டைப் ஆஃப் மிருகம்
கனவுல வந்திருக்கு, அதை எழுதி வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து இப்போ தேவன் அவருக்கு ரிவீல் ஆகுது இப்போ. புரியுதுங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு டைப் வந்து என்ன பார்க்குறோம்னா, முந்தினது சிங்கத்தை போல் இருந்ததுதான். அதற்கு கழுகின் சேட்டைகள் உண்டாயிருந்தது. பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. சிங்கமா, அதுக்கு கழுகு சேட்டை இருந்தது, உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அந்த கனவுல பார்த்துட்டு இருக்கும்போது இறகு இருந்தது, கழுகின் சேட்டைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டுதான் வச்சு, அதுக்கப்புறம் வச்ச பிறகு அதுக்கப்புறம் பிடுங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்களின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அதுக்கு வந்து மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, வித்தியாசமா இருக்குல்ல இந்த வார்த்தை. அதுதான் யாருன்னா பாபிலோன் நேபுகாத்நேச்சர். பாபிலோன் டைனாசிட்டியோட ராஜா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தோட ராஜா நேபுகாத்நேச்சர், இவரை தான் அது குறிக்குது. அடுத்து தானியேல் 7வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாக வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சத்தினின்று வெகு மா- வெகு மாம்சம் வெகு மாம்சத்தினின்று அதற்கு சொல்லப்பட்டது. இங்க பாருங்க, இது ஒரு வித்தியாசமான மிருகம். கரடிக்கு வேற ஒரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். கரடிக்கு ஒப்பாகிய வேறு ஒரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். கரடி மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஒரு 2வது மிருகத்தை பாக்குறாரு. அது வந்து ஒரு பக்கமா சாய்ந்து நின்று தன் வாயில வந்து பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சத்தினின்று அதற்கு சொல்லப்பட்டது. வெகு மாம்சத்தினின்று. புரியுதுங்களா? இது கரடிக்கு ஒப்பா இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அதுல வந்து ஒரு பக்கமா சாய்ந்து நின்று பற்களுக்குள்ள 3 விலா எலும்பு கவ்வி கொண்டு இருக்குது அப்படின்றது பார்க்கணும். இது எதை குறிக்குதுன்னா மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராஜ்யம் இப்படி எழும்புது, இந்த ராஜ்யத்தை கீழே தள்ளி அதை டேமேஜ் பண்ணி அதை முற்றிலும் நிர்மூலமாக்கி ஒண்ணுமில்லாம பண்ணி அடுத்த ஒரு ராஜ்யம் வருது. அதுதான் இந்த ராஜ்யம். அதுதான் மேதோ பெர்ஷியா ராஜ்யம். புரியுதுங்களா? பாபிலோன், லிபியா, எகிப்து இதெல்லாம் அழிச்சிட்டு இது வந்திருக்கு. இது பாபிலோன், லிபியா, எகிப்து இந்த ராஜ்யத்தெல்லாம் அழிச்சிட்டு பவர்ஃபுல்லா இது எழும்பியிருக்கு. அதுதான் கோரிஸ் ராஜா. அவரும் வந்து சைரஸ் த கிரேட்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ்யத்துல வந்து இப்ப எப்படி அமெரிக்காவுக்கு எல்லாருக்கும் அங்க போகணும்னு தோணுது, அங்க செட்டில் ஆகணும்னு தோணுது, அங்க செல்வ செழிப்பா வாழணும்னு தோணுதோ, அந்த மாதிரி மேதோபுஷ ராஜ்யத்துல எல்லாருமே வந்து சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆஹ் அந்த நாட்டை விட்டு போறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. அந்த அளவுக்கு ராஜா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இந்த ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் அப்புறம் லிபியா, எகிப்து இந்த ராஜ்யத்தை வீழ்த்திட்டு இந்த ராஜ்யம் எழும்பியிருக்கு. அடுத்து தானியேல் 7வது அதிகாரம் 6வது வசனம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சேட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இங்க பாருங்க, இது வந்து சிவிங்கி. அந்த முதுகுல பாருங்க சேட்டைகள் இருக்கு. புரியுதுங்களா? அந்த முதுகுல வந்து செட்டைகள் இருக்கு. அதுவும் 4 செட்டைகள் இருந்திருக்கு. அப்புறம் வந்து 4 தலைகள் இருக்கு. அந்த சிவிங்கிக்கு 4 தலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முதுகுல வந்துட்டு
4 சேட்டைகள் இருந்திருக்கு. டிஃப்ரெண்டா இருந்திருக்கு பாருங்க. ஒரு 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 ட்ரீம்ல வந்த ஒரு மிருகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. வித்தியாசமா இருக்கு. அதுல ஒரு டைப் இது. சிவிங்கி பிளஸ் 4 சேட்டைகள் முதுகுல பிளஸ் வந்து 4 தலை. இது வந்து கிரேக்க சாம்ராஜ்யம். அலெக்சாண்டர் த கிரேட். புரியுதுங்களா? இவர் வந்து ஒரு ஒரு நாடு கேப்சர் பண்றதுல ஸ்பீட் இருக்கும். அதுவும் இளம் வயதிலேயே வந்து நிறைய நாடுகளை கேப்சர் பண்ண ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகழ் புகழ்ச்சி இவருக்கு இருக்கு. அந்த மேன்மை இவருக்கு இருக்கு. சிறு வயதிலேயே வந்துட்டு நிறைய நாடுகளை கேப்சர் பண்றாரு. அதாவது இந்த ராஜ்யத்தை உடைச்சு, மேதோ பர்ஷியா ராஜ்யத்தை உடைச்சு இந்த ராஜ்யம் வருது. புரியுதுங்களா? இந்த ராஜ்யமும் உடையுது. அலெக்சாண்டர் உடைய அலெக்சாண்டர் ராஜாவுடைய ஆஹ் 4 தளபதி அவங்கதான் யாருன்னா கசண்டர், டாலுமி, செலுக்கஸ், லிசிமேக்கஸ். இவங்களுடைய 4 தளபதிகளுக்கு இவர் கேப்சர் பண்ண கண்ட்ரி இவர்கள் மூலமா தான், தளபதிகள் மூலமா தான் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இவர் அந்த அரசாண்ட அந்த ராஜ்ய பகுதி எல்லாமே 4 தளபதிகளுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கப்படுது. இந்த 4 தளபதிகள் வந்து அவர் கேப்சர் பண்ண கண்ட்ரியை இவங்க ஸ்பிளிட் பண்ணி டாமினேட் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ டோட்டலா வந்து இந்த மிருகத்தை எதை குறிக்குதுன்னா அலெக்சாண்டர் த கிரேட் இவரை குறிக்குது. அந்த 4 சேட்டைகள் வந்து இந்த 4 பேரை குறிக்குது. கசண்டர், டாலமி, செலுக்கஸ், லிசிமேக்கஸ். இவங்க வந்து அலெக்சாண்டருடைய தளபதிகள், கமாண்டர்ஸ். ஸோ அவங்க அவங்க வந்து அந்த ராஜ்யத்தை வந்து கேப்சர் பண்றாங்க. 4 பிரிவுகளா 4 பகுதிகளா இவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பேர்லயே அந்த தேசம் வந்து உருவாகுது. அவங்க ஆளுகை பண்றாங்க. புரியுதுங்களா? தானியேல் 7வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு பின்பு ரா- ராதரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துமா இருந்தது. இந்த மிருகம் வந்து அட்லீஸ்ட் முன்னாடி இருந்த மிருகங்களாவது ஒரு ஐடியா இருந்தது. கரடி மாதிரி இருந்தது. சிவிங்கியை வச்சுட்டு ஒரு 4 தலை, ஒரு 4 சிட்டைகள். அதுக்கு முன்னாடி சிங்கம், அதுக்கு கழுகு சிட்டைகள். இந்த மாதிரி தெரிஞ்ச மிருகங்கள் வருது. இது வந்து என்ன மிருகங்களே தெரியல. ஒரு ஒரு பயங்கரமா இருந்திருக்கு பாக்குறதுக்கு. பீஸ்ட். புரியுதுங்களா? என்ன கேடர்ல வைப்பீங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மிருகமா இருந்திருக்கு. 4வது மிருகமா இது பாக்குறாரு. இது கெடியும் பயங்கரமா இருந்திருக்கு. மகா பலத்துமா இருந்திருக்கு. அதற்கு பெரிய அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்திருக்கு. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. புரியுதுங்களா? இது வித்தியாசமாவும் இருக்குது. மகா பலத்தமா இருந்திருக்கு. பயங்கரமா இருந்திருக்கு. அதோட வடிவங்கள் எல்லாமே கெடியும் பயங்கரமா இருந்திருக்கு. பிளஸ் மகா பலத்துமா இருந்திருக்கு. அதுல கூடுதலா வந்து 10 தலைகள் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்குன்னா, அதுல பற்களும் பாருங்க, பெரிய இருப்பு பற்களும் இருந்திருக்கு. இது என்ன பண்ணிருக்குன்னா, நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களை மிதித்து போட்டது. முன்னாடி இந்த ராஜ்யத்தை எல்லாமே நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டிருக்கு. முன்னாடி இருந்த ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யத்துல உடஞ்சி 4 டாலமி, செலுக்கஸ், லிசிமேக்கஸ், இந்த ராஜ்யத்தை உடைச்சிருக்கு. அதுவும் காலால் மிதித்து போட்டிருக்கு. நொறுக்கி பட்சித்திருக்கு. புரியுதுங்களா? அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலாம் வேற்றுமா இருந்திருக்கு. வித்தியாசமா இருந்திருக்கு. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம். புரியுதுங்களா? ரோம சாம்ராஜ்யம் ரொம்ப இரும்பு மாதிரி இருந்திருக்கு இந்த ராஜ்யம்.
அதுதான் இந்த மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு மீனிங் அங்கேயும் பார்த்தோம், இரும்பு மாதிரி. ஸோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த ரோம சாம்ராஜ்யம். தானியேல் 7வது அதிகாரம் 8வது வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அந்த 10 கொம்புகளுக்குள்ள ஒரு சின்ன கொம்பு வந்திருக்கு, எழும்பிற்று. அதற்கு முன்பாக அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் அதற்கு முன்பாக 3 கொம்புகளில் அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இந்த கொம்புகள்ல ஒரு சின்ன கொம்பு உருவாயிருக்கு, எழும்பிருக்கு. அந்த முந்தின கொம்புகள்ல 3 பிடுங்கப்பட்டிருக்கு, பிடுங்கப்பட்டிருக்கு, பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த கொம்பிலே இதெல்லாம் அந்த சின்ன கொம்புல மனுஷ கண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்ணு இருந்திருக்கு. மனுஷ கண்களுக்கும் ஒப்பான கண்களும், அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள். மனுஷோட கண்ணு எப்படி இருக்குதோ மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள்னா மனுஷனுக்கு எப்படி கண் இருக்கோ அந்த கண்ணு, லிட்டரான கண்ணு அங்க இருந்திருக்கு. அது என்ன பண்ணிருக்குன்னா பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்திருக்கு. அந்த சின்ன கொம்புல ஒரு கண்ணு இருந்திருக்கு, அதுக்கு ஒரு வாய் இருந்திருக்கு. அந்த வாய் என்ன பண்ணிருக்குன்னா பெருமையானவைகளை பேசியிருக்கு. இப்போ பெருமையானவைகளை பேசுறதுக்கு வாய் இருந்திருக்கு அந்த சின்ன கொம்புல. புரியுதுங்களா? 7வது அதிகாரம் 24வது வசனத்துல அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். புரியுதுங்களா? அந்த 10 கொம்புகளுக்கான மீனிங் என்ன பாக்குறோம்னா, அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். எந்த ராஜ்யத்திலே? அந்த ரோம ராஜ்யத்திலே. அந்த ரோம ராஜ்யம் இருக்கும் போதே ஒரு அந்த 10 கொம்புகள் எலும்புதான். அது அந்த 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்களாம். புரியுதுங்களா? அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அதுக்கப்புறம் வேறொருத்தர் எழும்புவானா. அவர்களுக்கு பின்பு அந்த ராஜாக்களாம் பாக்குறோம்ல, இந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம்னு பாக்குறோம் இல்லைங்களா? அதற்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் என்ன பண்றான்? அவன் முந்தினவைகளை பார்க்கிலும் வேறா இருந்து மூன்று ராஜ்யங்களை தாழ்த்தி போட்டு. புரியுதுங்களா? 10 கொம்புகள் என்னன்னு பாக்குறோம், 10 ராஜாக்கள்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் வேறொருவன் எழும்புவான்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்? வேறொருவன் எழும்பி அவன் என்ன பண்றான்? முந்தினவைகளை பார்க்கிலும் வேறா இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டிருக்கு. வேறொருவன் எழும்பி 3 ராஜாக்களை தாழ்த்தி போடுது. புரியுதுங்களா? அந்த 10ல 3 ராஜாக்களை தாழ்த்தி போடுதுன்றது இந்த வசனம் நமக்கு புரிய வருது. அந்த 10 ராஜாக்கள், இந்த 10 கொம்புகள், இந்த 10 கொம்புகளுக்கான மீனிங் என்னன்னா இந்த 10 ராஜாக்கள் என்னன்னா இங்கிலாந்து, போலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். இதுதான் அந்த 10 கொம்புகள். 10 தேசத்தை குறிக்கக்கூடிய 10 ராஜாக்கள். புரியுதுங்களா? இங்க தானியேல் 2வது அதிகாரம் மற்றும் 7வது அதிகாரங்கள்ல இந்த பசும்பொன் அத மீனிங் அந்த 10 கொம்புகள் பார்த்தாச்சு. பசும்பொன், பாபிலோன், வெள்ளி, மேதோ பெர்ஷியா, கோரிஸ் ராஜா, அதுக்கு கம்பேர் பண்ற மிருகம். அதுக்கு முன்னாடி பேபிலோன் இந்த சிங்கம் பிளஸ் 2 சேட்டை பிளஸ் வெள்ளி, மேதோ பெர்ஷியா 3 விழா எலும்பு கவி கொண்டு இருக்கக்கூடிய கரடிக்கு ஒப்பான கரடி மாதிரி கரடிக்கு ஒப்பான ஒரு மிருகம். அடுத்தது வெண்கலம் கிரேக்கம். சிவிங்கிக்கு 4 மூஞ்சி இருந்திருக்கு, அதுல 4 சேட்டைகள் இருந்திருக்கு. அதுல நம்ம டாலமி, செலுக்கஸ், லிசிமேக்கஸ், பெசண்டர் பாக்குறோம். புரியுதுங்களா?
அடுத்து இரும்பு பகுதி ரோம சாம்ராஜ்யம். அது டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அது 10 கொம்புகள் இருந்திருக்கு. அந்த 10 கொம்புல ஒரு கொம்பு கண்ணு வாய் வச்சிருக்கக்கூடிய சின்ன கொம்பு இருந்திருக்கு. அது வந்து பெருமையானவன் மட்டும்தான் பேசுமாமா. புரியுதுங்களா? அது வந்து இரும்புக்கு கம்பேர் பண்ணோம். அது வந்து இந்த மிருகத்துக்கும் கம்பேர் பண்றோம். அது எந்த ராஜ்யத்தை குறிக்குதுன்னா ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. பாதி இரும்பு பாதி களிமண். அதாவது நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி ஐக்கிய நாடுகள் பார்க்குறோம். இந்த ஐக்கிய நாடுகள்ல இந்த 10 நாடுகளும் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் நேஷன்ல தான் இருக்கும். கிழக்கிழக்கிய நாடுகள் தான் இதெல்லாமே நான் போட்ட லிஸ்ட் எல்லாமே. முக்கியமா அங்கதான் இருக்குது யுனைடெட் நேஷன். அங்கதான் மீட்டிங்ல ஒன்னா கேதர் ஆகும். ஸோ இதெல்லாமே தான் நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷ்லயும் இது பார்க்குறோம். ஹெட் ஆஃப் கோல்ட் பேபிலோன் எம்பையர், பிரஸ்ட் ஆர்ம்ஸ் ஆஃப் சில்வர் வந்து மேதோ பெர்ஷியன் எம்பையர், பெல்லி அண்ட் ரைஸ் ஆஃப் த்ராஸ்ல வந்து கிரீசியன் எம்பையர், கிரேக்க சாம்ராஜ்யம், லெக்ஸ் ஆஃப் அயான் ரோம சாம்ராஜ்யம், ஃபீட் டோஸ் ஃபீட் டோஸ் வந்து களிமண் அயன் சேர்ந்து எல்லா அந்த யுனைடெட் நேஷன் கலந்து ஒரு எம்பையர். சரிங்களா? அதில் ஒரு 10 நாடுகள் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை லிஸ்ட் நம்ம வாசிச்சோம். புரியுதுங்களா? முதலாம் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர் அந்த நாட்டில் தான் அதிகமாக நடந்திருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? ஆஹ் கல்லை வந்து இடிக்குது. அந்த கல்லை வந்து இங்கே தான் வந்து இடிக்கும். இங்கே தான் இடிச்சு இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அந்த 10 விரல் களிமண்ணும் இரும்பு கலந்துருக்கும். அது ஒரு ஒரு கண்ட்ரி இதில் பவர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்கிலாந்து, போலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாமே அந்த 10 விரல்களை குறிக்கக்கூடிய பாதங்கள். புரியுதுங்களா? அடுத்து இங்க இதில் மத்தியில தான் நம்ம உலக போர்லாம் நடந்துச்சு. புரியுதுங்களா? ஆஹ் ஜெர்மனி இந்த ஹிட்லரோட போர், 1914 நடந்த போர், 1947 நடந்த போர்கள் எல்லாமே இந்த மேற்கத்திய நாடுகளில் தான் அதிகமாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முதலாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்னா கேதர் ஆனாங்க. ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். நாம எல்லாரும் யுனைடடா இருந்து சில முடிவுகள் எடுத்து உலக சமாதானத்துக்கு ஏதுவாக நம்ம யுனைட் ஆகி முடிவுகள் எடுக்கணும். அதன் மூலமா உலக ஜனங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாதிரி இன்னொரு வார் நடக்கக்கூடாத மாதிரி நடக்கக்கூடாததற்காக யுனைடடா, அதாவது அதை ஒன்னா சேர்ந்து நம்ம இந்த உலகத்தை வந்து சமாதானமா கொண்டு போகணும். அப்படி அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. எல்லா நாடுகள் கிட்ட இருந்தும் ஃபண்டு போகும். இங்கிருந்து வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த நாட்டுல இருந்து பிரச்சனை இருக்கு, அந்த நாட்டுல இருந்து பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க வந்து அடங்கி போகணும், நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இங்கிருந்து சில ஆலோசனைகள் வந்துட்டே இருக்கும். கோவிட் டைம், கோவிட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? அது வந்து சைனா ரொம்ப சைனா பேச்சு கேட்குறாங்க யுனைடெட் நேஷன் அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு யூஎஸோட குற்றச்சாட்டு இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவான பிற்பாடு இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்காக ஆரம்பிச்சாங்க? சமாதானத்துக்கு ஆரம்பிச்சது ஐக்கியமா, எல்லா நாடுகள்ல நம்ம ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா முதலாம் உலகம் நடந்த பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபை ஒன்று கூடுது. இது நடந்து இது ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வருஷத்துலயே இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இது அப் டு எப்போ வரையும் நடக்கும்? ஒரு 1945 1950 எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அதை மறந்துட்டு திரும்ப வந்து இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? நீங்க வந்து எரேமியா 6வது அதிகாரம் 14வது நாம் வாங்குறோம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்கள் மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சமாதானம் சமாதானம் சொல்லி போய் சொல்லி சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராப்ளம் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் பயோவார். அதுக்கப்புறம் பயோவார் தான் இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. பயோவார், அப்புறம் ட்ரேடிங் வார், டேரிஃப் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக போடுறது, எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ்.
இம்போர்ட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைனா, யூஎஸ்ஏ. இப்போ இது வரையும் ப்ராப்ளமாக தான் போயிட்டு இருக்கு, சமாதானம் இல்லையே. ஆனா சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு மேற்பூச்சா வந்து பொய் சொல்லிட்டு இருப்பாங்கன்றது வசனம் மூலியமா நமக்கு தெரிய வருது. எரேமியா 8வது அதிகாரம் 15வது வசனம், சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. சமாதானத்துக்காக காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. இப்ப கூட மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் போறாங்க. பட் எக்ஸாக்டா ஒரு மனித ஆளுகை மூலமா, மனுஷங்க மூலியமா இந்த சமாதானம் கிடைக்காதுன்றது பாக்குறோம், வசனம் மூலியமா பார்க்கிறோம். ஆரோக்கிய காலத்துக்கும் காத்திருந்தோம், ஆபத்து தான் இருக்கு அப்படின்றது வசனம் மூலியமா பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்துக்கு இது வந்து சரியாக பொருந்தக்கூடிய வசனங்கள். ஆகாய் 2வது அதிகாரம் 6-7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரத்தையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினாலும் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த வசனத்துல இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரத்தையும் அசை பண்ண வேணும்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் சிஸ்டம், புரியுதுங்களா? இந்த சிஸ்டத்தையே வந்து அப்படியே ஒண்ணும் இல்லாம பண்ண போறாரு, ஷேக் பண்ண போறாரு, புரியுதுங்களா? அந்த ஆர்மி பவரை வச்சுக்கிட்டு, அந்த பொருளாதார பவரை வச்சுக்கிட்டு ரொம்ப பண்றாங்கல்ல, இந்த சிஸ்டத்தையே வந்து அப்படியே டேமேஜ் பண்றாரு. அப்படியே டேமேஜ் பண்ணி சகல ஜாதிகளையும் விரும்பப்பட்டவர் வந்து வருவாருன்றது நம்ம பார்க்கணும். இவரு வந்தா நல்லா இருக்குமா, அவர் வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறாங்கல்ல. ஸோ ஒருத்தர் வரப்போறாரு, அவர் வந்து எல்லாராலும் விரும்பப்பட்டவரா இருப்பாராமா. அதுதான் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம். ரோமர் 13வது அதிகாரம் 11 வசனம் 12 வசனம் பார்க்கிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கவே வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். சோ நம்ம வந்து இந்த பாவம் என்கிற நித்திரையிலிருந்து விட்டு எந்திரிக்கணும்னு சொல்ல வராங்க. காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும், காலத்தை அறிந்தவர்களா இருக்கணும். ஏன்னா ரட்சிப்பு ரொம்ப சமயமா இருக்கு, அதுவும் அதிக சமயமா இருக்குன்றது நம்ம நிதானிச்சு நம்ம வந்து இந்த அந்த காலத்துல பண்ணக்கூடிய அநேக பாவ செயல்கள், பாவ காரியங்கள் எல்லாமே விட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ளப்படுவோம்ன்றது வசனம் மூலமா நம்ம பாக்குறோம். இதுவரையும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து இது வரைக்குமே கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் அது வந்து எப்போன்றது நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆகும், அது என்ன டேட்ல ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கிறிஸ்டியன் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்னா 2ஆம் வருகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரேன்னு சொல்லியிருக்காரு. வரும்போது அது ஸ்டார்ட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து இப்போ ஒரு க்ளூவா கொடுக்குறேன், நெக்ஸ்ட் பாடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ கிறிஸ்டியன் ராஜ்யம் இங்க ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அந்த கல் வந்து அடிச்சு நொறுக்கிருக்கு, கிறிஸ்டியன் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? கிறிஸ்டியன் ராஜ்யம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த கல் வந்து எப்போ, அது அது ஒரு க்ளூ, அதை நம்ம அடுத்த பாடத்துல பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து கிறிஸ்டியன் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி அவருடைய ராஜ்யத்துல வந்துட்டு எப்படி சமாதானம், ஒரு நித்திய வாழ்வு வந்து இருக்க போகுதுன்றது நம்ம எல்லா பாடத்துலயும் ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம நித்திரையிலிருந்து எழுந்திருச்சு பாவங்கள் எல்லா தப்புகள் எல்லாமே எடுத்து போட்டு
ஒளி ஒ- ஒளியின் ஆயுதங்களை வந்து தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வசன ரீதியாக நாம பார்க்கிறோம். ஆமென். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆம், நம்ம ஜெபத்தோட முடிச்சிடலாம். பரலோகத்தில் வீட்டில் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தகப்பனே இன்றைய நாள்ல கூட ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தியானிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தகப்பனே. இப்ப பிதாவே, கேட்கிற சத்தியத்தை அதன்படி வாழ எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. அது மட்டும் இல்லாமல் ஆஹ் இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப பொல்லாதல இருக்கிறனால சத்தியத்தை அதிகமாக தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. அது மட்டும் இல்லாமல் அனுதினம் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிச்சிட்டுங்க தகப்பனே. இந்த ஜபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லுங்கள் எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே. ஆமென்.